ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். ஆமென். இந்த 2024 கடைசி நாள்ல நம்ம வந்திருக்கிறோம். ஆமென். இப்போ நம்ம புது நாளுக்குள்ள, புது வருஷத்துக்குள்ள நம்ம போக போகிறோம். ஆமென். எல்லா இடங்களிலும், எல்லா சபைகளிலும், திருச்சபைகளிலும், பிரேயர் மீட்டிங்ஸ்லயும் நீங்க போகிற இடங்கள்ல வந்து என்ன செய்வாங்க, ஒரு வாக்குத்தத்தம் கொடுப்பாங்க. அந்த வாக்குத்தத்தத்தை வாங்கிக்கிட்டு ஒரு வாரம் எங்க சர்ச்சில் இந்த வாக்குத்தத்தம், உங்களுக்கு இந்த வாக்குத்தத்தம்னு சொல்லி ஒரு நாள் நம்ம என்ன செய்ய போறோம், ஒரு 10 நாள் அதே சந்தோஷமா ஓட்டிக்கிட்டு இருப்போம். சரியா? ஆனா சத்தியத்தை அறியும் பொழுதுதான் வாக்குத்தத்தம் நமக்கு பலிக்கும். சத்தியத்தை அறியும் பொழுதுதான் நமக்கு பலிக்கும். அப்போ பலிக்கணும் அப்படிங்கறத ரொம்ப முக்கியமா நீங்க வாக்குத்தத்தத்தை வாங்கணும். வாக்குத்தத்தத்தை நீங்க ரிசீவ் பண்ணும்பொழுது இது என் வாழ்க்கையில பலிக்கும் அப்படிங்கிற ஒரு விசுவாசத்தோட வாங்கணும். இது வந்து வெறுமனே ஒரு ஜூனியர் விகடன், குமுத, ஆனந்த விகடன், மற்ற இந்த நியூஸ் பேப்பர்ல இருக்கிற எழுத்துக்கள் கிடையாது. ஒரு வார்த்தையிலையும் நான் சொன்னேன், கிறிஸ்துமஸ் அன்னைக்கு கூட நான் சொன்னேன், தேவனால் கூடாத காரியம் ஒன்றுமில்லை அப்படிங்கிறதுக்கு ஒரு அர்த்தம் இருக்கு ஒரு வெர்ஷன்லன்னு நான் சொன்னேன். நினைவு இருக்கு உங்களுக்கு? அதில் என்ன சொன்னேன்? ஈச் அண்ட் எவ்ரி வேர்ட் கண்டைன்ஸ் என்னது? பவர். there is no word without power. ஆமென். ஒரு வார்த்தையும் தேவனுடைய வல்லமை இல்லாம, அதிகாரம் இல்லாம, ஆளுகை இல்லாம இல்லைன்னு எழுதப்பட்டிருக்கு. அப்போ வாக்குத்தத்தங்கிறதும் வார்த்தைங்கிறதும் எவ்வளவு முக்கியம் பாத்தீங்களா? ஹல்லேலூயா. அப்போ நம்முடைய நீதியின் சுரின் ஊழியத்துல உங்களை இந்த புது வருஷத்தை காண்கிறவங்களை நான் புத்தாண்டு வாழ்த்துக்களை சொல்லி ஒரு வாக்குத்தத்தத்தை உங்கள் மேல அனுப்புறேன். நான் அந்த வாக்குத்தத்தம் எங்க இருக்குது அப்படின்னு கேட்டீங்கன்னா 108 சங்கீதம் 13 தேவனாலே பராக்கிரமம் செய்வோம், அவரே எங்கள் சத்துருக்களை மிதித்து போடுவார். ரொம்ப அருமையான ஒரு வாக்குத்தத்தம் இது. இதை நான் எப்படி எடுத்தேன் அப்படின்னா, எவ்வளோ வாக்குத்தத்தங்கள் இருக்கு, எவ்வளோ வார்த்தைகள் இருக்கு. இப்போ நிறைய பேர் வந்து உன் சந்ததி இவ்வளவாய் பெருகி இருக்கும், நீ மாப்பசைகிற தொட்டிக்கும் குறையாம இருக்கும், என்ன குறையாம இருக்கும், இப்படிலாம் இருந்தால் நமக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்குது இல்ல? இந்த வாக்குத்தத்தத்தில் என்ன வருது? சத்துருங்கிற வார்த்தை வருது. அப்புறம் என்ன இருக்கு? பராக்கிரமம் செய்வோன்ற வார்த்தை வருது. கர்த்தர் செய்வார்னு வருது. அல்லேலூயா. அப்போ இந்த வசனம் வந்து நல்லா கவனிக்கணும். இந்த வாக்குத்தத்தம் வந்து ஒரு எடுத்ததுமே ஒரு பிளெஸ்ஸிங்கான ஒரு வார்த்தையா இதுல இல்லையேன்னு நினைப்பாங்க. ஆனா நான் இந்த வாக்குத்தத்தத்தை எடுத்தது வந்து தேவனே எனக்கு கொடுத்தாருன்னு நான் சொல்லுவேன். இது ஒரு நாள் நான் காலையில ஜெபத்துல இருக்கும்பொழுது இந்த வசனத்தை எனக்கு நம்பர் தெரியல, ஆனா இந்த வசனம் இதுல இருக்குதுன்றத நான் எடுத்து தேடுறேன்னா இந்த வசனத்தை இப்படி பாக்குறேன், இதுக்குள்ள எவ்வளவு ரகசியங்கள் இருக்கு தெரியுமான்னு ஆண்டவர் சொன்னார் எனக்கு. ஆமென். இந்த ரகசியம் நமக்கு தெரிஞ்சிருச்சுன்னா வாக்குத்தத்தம் உள்ளவரே நமக்குள்ள இருக்கிறாருங்கிற ஒரு மகிழ்ச்சியோடு வாழலாம். இன்னைக்கு ஏதாவது ஒரு வாக்குத்தத்தம் கொடுக்க மாட்டாரா, இந்த பிரச்சனைக்கு ஒரு வாக்குத்தத்தம் கொடுக்க மாட்டாரா அப்படிங்கிறத விட என்ன செய்யலாம்னா, வாக்குத்தத்தம் கொடுத்தவரே உள்ள இருக்கிறாரு, அவர் எதுக்காக இருக்கிறாரு, என்ன செய்ய போறாருங்கிறதெல்லாம் இந்த வாக்குத்தத்தத்துல இருக்கு பாருங்க. ஆமென். அதனால இதை நான் படிச்சுட்டு, ஓ இதுதான் இந்த வருஷத்துல நம்ம கொடுக்கணுமா, சரி அப்படின்னு நான் அதிகமா தியானிச்சேன். வெளியில போறேன், ஒரு கார்ல அந்த வசனம் இருந்தது பாருங்க, அதே வசனம். சென்னையில போய் இறங்குறேன், ஒரு கேன்டீன்ல இருக்கக்கூடிய கேன்டீன்ல ஜாமானை இறக்குறாங்க, இப்படி எடுத்து வைக்கிறாங்க. அதுல இதே வசனம் இருந்தது பாருங்க. இதெல்லாம் வந்து 2 மாசத்துக்கு முன்னாடியே. அப்போ நினைக்கிறேன், ஓ ஆண்டவர் வந்து இந்த வசனத்தினால நம்மளோட என்ன பண்றாரு, பேசிக்கிட்டே இருக்கிறாரு, இடைப்படுறாரு. இதுல ரகசியங்களை நம்ம என்ன செய்யணும், இதுக்குள்ள இருக்கிற விஷயங்களை நம்ம தெரிஞ்சுக்கணும்ட்டு நான் தியானிக்க ஆரம்பிச்சேன். அதுதான் நான் இன்னைக்கு உங்களோட சொல்ல போறேன். இன்னொரு முறை அந்த வாக்குத்தத்தத்தை வாசிக்கலாமா? தேவனாலே பராக்கிரமம் செய்வோம், அவரே எங்கள் சத்துருக்களை மிதித்து போடுவார். ஆமென். இப்போ ஃபர்ஸ்ட் பார்ட், செகண்ட் பார்ட் நம்ம பார்க்கலாம் இந்த வாக்குத்தத்தத்துல. ஃபர்ஸ்ட் பார்ட் என்ன சொல்லுது? தேவனாலே பராக்கிரமம் செய்வோம், தேவனாலே பராக்கிரமம் செய்வோம் அப்படின்னு இருக்கு இல்ல? அப்படின்னா இப்ப இன்னும் செய்யல, இனிமே செய்வோம் அப்படின்னு அதுல இருக்குது. இந்த புக்கு சங்கீதம்ன்றது வந்து எதுல இருக்குது? பழைய ஏற்பாட்டுல இருக்குது. ஓகே, இந்த வாக்குத்தத்தம் செய்ய போறத குறித்து எழுதப்பட்டிருக்கு. தேவனாலே பராக்கிரமம் செய்ய போறோம், செய்வோம் நாங்க அப்படின்றத தாவீது, அந்த சங்கீத யார் எழுதுனா, அந்த சங்கீதத்தினுடைய தலைப்பு பாருங்க, பார்த்தீங்களா? அவ தாவீது எழுதுறாரு இப்படி, நான் தேவனாலே பராக்கிரமம் செய்வோம்னு ப்ளூரல்ல சொல்றாரு. அவர் வந்து நிறைய பராக்கிரமம் செஞ்சுக்கிறாரு தேவனால. ஆனா ஒரு குட் நியூஸ் என்னன்னா, புதிய ஏற்பாட்டு பரிசுத்தவான்களுக்கு
அன்றைக்கு வந்து தேவன் வந்து வருவாரு, ஒரு ப்ராஜெக்டை முடிப்பாரு, செய்வாரு, போயிடுவாரு. ஹல்லேலூயா. ஆனா இன்றைக்கு எப்படின்னு கேட்டீங்கன்னா உங்களுக்கு உள்ளவே தங்கி இருக்கிறார். ஆமென். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. அப்ப எதுக்கு தங்கி இருக்கிறார்? தேவன் உங்களுக்குள்ள எதுக்கு தங்கி இருக்கிறாரு? இந்த வசனத்தின்படி பராக்கிரமம் செய்ய. பராக்கிரமம் செய்ய. பராக்கிரமம் யுத்தம்ன்ற வேர்டு இருக்கு, பராக்கிரமம்னு இருக்கு. இந்த யுத்தங்கிற வேர்டு வந்து அதை விட பயங்கரமான ஒரு வார்த்தை தான் இந்த பராக்கிரமங்கிறது. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. யுத்தம்னு சொல்றது வந்து இந்த யுத்தம் கர்த்தருடையது நம்ம வாசிக்கிறோம் பாருங்க இல்ல. அந்த யுத்தம் கர்த்தருடையதுன்னு மோசே சொன்ன உடனே கர்த்தர் செங்கடலை பிளக்கிறார். அந்த யுத்தத்தை காட்டிலும் ஒரு முக்கியமான வார்த்தை தான். என்ன வார்த்தை அது? பராக்கிரமம். அப்படின்னா ரொம்ப முக்கியமான வார்த்தை. ஒரு யுத்தம் செஞ்சுட்டு கொஞ்சம் ஓய்வு எடுத்துக்கலாம். பராக்கிரமங்கிறது என்ன? பராக்கிரமங்கிறது தி அல்மைட்டி பவர் ஆஃப் காட் உனக்குள்ள இருந்து அதுவே உன்னுடைய ஹை லைஃப் ஸ்டைல் ஆக்கிக்குது. ஹல்லேலூயா. புரியுதா நான் சொல்றது? என்ன லைஃப் ஸ்டைல் அது? லோ லைஃப் ஸ்டைல் கிடையாது. அது யுத்தம் செய்யறதுங்கிறது யுத்தம் செஞ்சுட்டு கொஞ்சம் ஓஞ்சிக்கலாம். பராக்கிரமங்கிறது நீங்களும் தேவனும் ஒன்னாவே நடை போடுறது. தி அல்மைட்டி பவரோட. ஹல்லேலூயா. தி பவர் ஆஃப் காட் அண்ட் யூ. ஆமென். அப்படியே லைஃப் ஸ்டைலே இருக்குது. அவங்களுடைய லைஃப் ஸ்டைல் எப்படி இருக்கும்னா ஹை லெவல் ஆஃப் லைஃப் ஸ்டைல். ஹல்லேலூயா. ஹை லெவல் ஆஃப் லைஃப் ஸ்டைல், ஹையஸ்ட் லெவல்னு கூட சொல்லுவேன் நான். அப்போ பராக்கிரமம் அப்படிங்கிறது என்னன்னா அதை ஒரு சாதாரணமா நீங்க நினைக்க கூடாது. தமிழ் வார்த்தையை காட் வந்து பிதாவாகிய தேவன், குமாரனாகிய இயேசு, ஆவியானவர் 3 பேருமா இருக்கிறாங்க இல்லையா? த்ரோன்ல இருக்கிறவரு, சிங்காசனத்தில் வீற்றிருக்கிற கர்த்தர் என்ன பண்றாரு அப்படின்னா நீங்க நினைக்கலாம் அவர் என் ஜெபத்தை கேட்கல, எனக்கு இதை செய்யல அப்படின்னு கூட நீங்க என்ன செய்யலாம், சொல்லலாம், நினைக்கலாம், அழலாம் மனசுல. நானும் எவ்வளோ ஜெபிக்கிறேன், இது எனக்கு கிடைக்கல அப்படின்லாம் நம்ம நினைக்கிறோம். இதுக்கு விதிவிலக்கு யாருமே கிடையாது. எல்லாருக்கும் சில பாடுகள் உண்டு, சில கவலைகள் உண்டு. அந்த டைம்ல காட் என்னதான் செய்யறாரு? நல்லா கவனிங்க. பராக்கிரமங்கிற அர்த்தம் என்னன்னா உனக்கு இன்னைக்கு தெரியாது, உன்னோட அவர் இல்லாத மாதிரி தெரியும், உனக்கு அவர் செய்யாத மாதிரி தெரியும். ஆமென். ஹல்லேலூயா. அவரு நீங்க லேசா நினைக்கவே கூடாது. தேவன்ற இடத்துல அந்த பராக்கிரமமும் தேவனும் சேர்ந்தா என்ன தெரியுமா? தேவத்துவம். தேவன் பிளஸ் பராக்கிரமம் அப்படிங்கிறது என்னன்னு கேட்டீங்கன்னா தேவத்துவம். தேவத்துவம்னா என்ன? மனுஷனுடைய திட்டத்தின்படி, மனுஷனுடைய எபிலிட்டி படி செய்யறதெல்லாம் மனுஷத்துவம். ஆமென். அது வந்து ஒரு லிமிட்டட் சோர்ஸ் தான் அது. ஹல்லேலூயா. தேவனாலே பராக்கிரமம் செய்வோம்னா அது உன்னுடைய இமேஜினேஷனுக்கு அப்பாற்பட்டதான ஒரு மகத்துவம் வாய்ந்தது. அதுதான் தேவத்துவம். ஹல்லேலூயா. அப்ப அந்த தேவத்துவத்தை நீங்களும் நானும், இந்த புதிய ஏற்பாட்டு பரிசுத்தவான்களாகிய நீங்களும் நானும் தேவத்துவத்தை பெற்றிருக்கிறோம். The fullness of God in English. You are complete in God. அதான் தேவத்துவம். God எப்படிப்பட்டவரா இருக்கிறாரு? அவர் வார்த்தையினால சகலத்தை உண்டாக்குனாரு. ஆமென். இந்த நட்சத்திரங்களுக்கெல்லாம் பேரிட்டு அழைக்கிறாரு. ஹல்லேலூயா. இந்த இயற்கை தலத்தை உண்டாக்குனாரு. இயற்கைக்கு மேற்பட்ட தலத்தை அவர் தான் ஆளுகை செய்கிறாரு. He is the ruler. He is the ruler of everything. Hallelujah. He is the ruler of whole universe. அண்ட சராசரங்களை முழுமையுமாய் ஆளுகை செய்கிறவர் தான் யாருமா? தேவன். தேவன். அந்த தேவன் வார்த்தையின் வடிவத்தில் தான் ஜீசஸ். அதை ஓடிவை செய்கிறவர் தான் யாரு? ஹோலி ஸ்பிரிட். ஆமென். தேவனுடைய பராக்கிரமங்கிறது தான் தேவத்துவம். சொல்லுங்க, தேவனுடைய பராக்கிரமம் என்பதுக்கு என்ன பேர்னா தேவத்துவம். தேவத்துவங்கிறது வந்து என்ன சொல்றது, நீங்க தேவத்துவத்தை வந்து சும்மா தமிழ் அப்படி தேவத்துவம் அப்படின்னு நீங்க படிக்க கூடாது. அதை படிக்கும் பொழுதே தேவத்துவங்கிறதுல இம்பாசிபிளா எதுவுமே கிடையாது. ஃபைன். தேவத்துவங்கிறதுக்கு இம்பாசிபிளா எதுவுமே கிடையாது. நட்சத்திரங்கள் எத்தனை இருக்குன்னு தெரியும் உங்களுக்கு? அதுக்கு பேரிடுறார். இத்தனாவது முடின்னுவார். இதை பார்த்து நம்மளுக்கு வந்து இது வந்து ஒரு 25,000 முடி அப்படின்றது தெரியாது. டோட்டலாக உனக்கு 1.5 கோடி முடி இருக்குன்னு வேணா சொல்ல தெரியும். ஆனால் ஒவ்வொன்றும் இங்கிலீஷில் இருக்கு. ஈச் அண்ட் எவ்ரி ஹேர் இஸ் நம்பர்டு, நாட் கவுண்டட். ஆமென்.
ஒன்னொன்னுத்துக்கும் ஒரு நம்பர் போட்டு வச்சுக்கிறார். Yes. இதெல்லாம் நீங்க தேவத்துவங்கிறதும் தேவனுடைய பராக்கிரமங்கிறதும் சாதாரணமானது கிடையாது, அசாதாரணமானது. இதை நீங்க அடிக்கடி தியானிங்க. இந்த தேவத்துவத்தின் பரிபூர்ணம் எல்லாம் அவருக்குள் கிறிஸ்துவுக்குள் பரிபூர்ணமா இருக்கிறது. நீங்களும் நானும் மறுபடியும் பிறந்தபடினால தேவத்துவத்தினுடைய பரிபூர்ணம் எல்லாம் யாருக்குள்ள இருக்கு? எனக்குள்ள இருக்கு, உங்களுக்குள்ள இருக்கு. அப்ப தேவத்துவம் என்பது என்ன? தேவனுடைய பராக்கிரமம். ஆமென் சொல்லுங்க. அவரால குணப்படுத்த முடியாத ஒரு வியாதின்றது கிடையாது. இந்த உலகத்திலேயே ஒரு நம்பர் 1 டாக்டர் அப்படின்னு ஒருத்தர் நோயாளியை குணப்படுத்துறவங்க இருக்கிறாங்கன்னா அவங்களுமே ஒரு லிமிட்டை தான் பண்ண முடியும். ஹல்லேலூயா. எவ்வளவு பணத்தை கொடுத்தாலும் காப்பாத்துங்கன்னு சொன்னாலும் அவங்க ஒருத்தர் இதுக்கு மேல எனக்கு என்ன செய்ய முடியாது, ட்ரீட்மெண்ட் பண்ண முடியாதுன்னு சொல்லுவாங்க. ஹல்லேலூயா. அதே போல இந்த ஒரு காரியத்தை நீங்க ஹெல்ப் பண்ணுங்க, எவ்வளவு பெரிய கோடீஸ்வரனா இருந்தாலும் அந்த லிமிட்டை தாண்ட முடியாது. ஹல்லேலூயா. தன்னுடைய அதிகார ஆளுகைக்குட்பட்டு இந்த வேலையை செஞ்சு கொடுங்கன்னா அவங்க தன்னுடைய எவ்வளவு பலனை கொடுக்கணும், என்னுடைய அத்தாரிட்டி அண்ட் பவரை நான் எவ்வளவு யூஸ் பண்ணாலும் இது இவ்வளவுதான்ப்பா நான் பண்ண முடியும்னு சொல்லுவாங்க. ஆனா God can do anything. He can do anything. Yes. He can do anything and everything. அவரால எல்லாமே முடியும், எல்லாமே முடியும். அவ்வளோ பெரிய தேவன் தான் அந்த தேவத்துவத்தை பெற்றிருக்கிறவர். அந்த தேவத்துவத்தை தான் சொல்றேன் பராக்கிரமம்னு. ஆமென். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. இப்போ நம்ம பழைய ஏற்பாட்டுல இல்ல, புதிய ஏற்பாட்டு பரிசுத்தவான்களா, புதிய உடன்படிக்கையின் பிள்ளைகளா நம்ம இருக்கிறோம். ஆமென். அவ புதிய உடன்படிக்கையின் பிள்ளைகளுக்கு தேவத்துவத்தினுடைய பரிபூர்ணம் அப்படிங்கிறது எங்க இருக்குன்னா உள்ளே இருக்குது. ஆமென். இதெல்லாம் கொலோசியர்ல 2:8-9 நீங்க படிச்சீங்கன்னா இருக்குதுன்றதெல்லாம் நமக்கு எங்க ரெஃபரன்ஸ்னா தெரியும். ஆனா அந்த தேவத்துவத்தின் பராக்கிரமம் தெரியாது. யாருக்குள்ள இருப்பார் அவரு? மறுபடி எனக்குள்ள உங்களுக்குள்ளதான், மறுபடியும் பிறந்தவங்களுக்குள்ளதான் அப்படி செயல்பட முடியும் அவரு. ஆமென். மறுபடியும் பிறந்தவர்கள் அப்படின்ற பொழுது என்னது? born again in English. மறுபடியும் இப்போ உங்களையும் நீங்க கேள்வி கேட்டுக்கலாம், நீங்க மறுபடியும் பிறந்தீங்களான்னு கேட்டா நீங்க என்ன சொல்லுவீங்க? எஸ்ன்னுவீங்க. மறுபடியும் பிறக்காதவங்க தெரியலன்னுவாங்க, இல்லைன்னா நோன்னுவாங்க. ஹல்லேலூயா. ஆனா மறுபடியும் பிறந்திருக்கணும். ஒருவன் மறுபடியும் பிறவாவிட்டால் தேவனுடைய ராஜ்யத்திலே பிரவேசிக்க மாட்டான் என்று சொல்கிறேன் இல்ல, மெய்யாகவே சொல்றேன்றார். அவர் சொல்றதெல்லாம் பொய்யாப்போ? அவ மெய்யாகவேங்கிறத நீங்க ரொம்ப கவனிக்கணும். எந்த இடத்துல எல்லாம் சொல்றாரு, நம்ம அதுக்கு கீழ்ப்படிஞ்சிருக்கிறோமா? இன்னைக்கு இந்த இதை வாசிக்கும் போது ஆண்டவர் சொல்ற ஒரு ஹேண்ட்ஃபுல் ஆஃப் பீப்புள், இந்த இவ்வளோண்டு ஹேண்ட்ஃபுல்னா அது எவ்வளவுதான், இந்த இவ்வளோண்டு கைப்பிடி, இவங்களுக்கு தான் ரியல் மீனிங் ஆஃப் born again தெரியும்னாரு பாருங்க. நைட்டு நான் தியானிக்கும் போது எப்படி ஹேண்ட்ஃபுல், இந்த இவ்வளவுதான். உலகத்துல எத்தனை கோடி மக்கள் இருக்காங்க, அந்த கோடி மக்களை விடுங்க, ரட்சிக்கப்பட்டவங்களை எடுங்க. இன்னைக்கு எத்தனை பேர் ரட்சிக்கப்பட்டவங்க, சர்ச்சுக்கு போறவங்க, மீட்டிங் போறவங்க, எல்லா மீட்டிங் அட்டன் பண்றவங்க எல்லாம் இருக்காங்கல்ல. ஆனா ஆண்டவர் சொல்றாரு born again அப்படிங்கிற ஒரு விஷயம் ஒரு ரொம்ப மிகப்பெரிய ஒரு அசாதாரணமான விஷயங்க அது. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. அது ஒரு மிகப்பெரிய விஷயம், அது ஒரு அசாதாரணமான ஒரு விஷயம். அது இந்த born again இருக்கிறவங்களுக்கு உள்ளதான் இந்த தேவனுடைய பராக்கிரமம் இருக்க முடியும், தேவத்துவத்தின் மகத்துவம் இருக்க முடியும். ஆமென். இப்போ நீங்க மறுபடியும் பிறந்துட்டீங்களா, பயோடேட்டால நம்ம born again எழுதுவாங்க. born again என்ன? born again அதுக்கு ரொம்ப ஆழமான ஒரு சத்தியம். பசிக்குது அப்படிங்கிற ஒரு உணர்வுன்னு ஒன்று வருதா? பசிக்கு தூக்கம் வரும்போது தூங்கணும் போல இருக்கு அப்படிங்கிற ஒரு உணர்வு வருதா இல்லையா? இப்போ ரோடை கிராஸ் பண்ணணும், அந்த உணர்வுள்ள ஒரு கண்கள் பார்வையோடு நம்ம பெர்சீவ் பண்றோம், உள்வாங்கி ரோடை கிராஸ் பண்ணலாமா வேண்டாமா? இந்த கேஸ் சிலிண்டரு கவனம் எடுத்துக்கிறோம், எப்படி மூடி இருக்கா திறந்திருக்கா? அது சில முக்கியமான வேலை தானே. அது உணர்வுள்ள ஒரு இருதயத்தோடு சில காரியங்கள் நம்ம லைஃப்ல பண்றோம் இல்லையா? ஆமாவா சொல்லுங்க. ஆமா. ரோடை கிராஸ் பண்ணும்போதாகட்டும், வாகனத்தை எடுக்கும் போதாகட்டும், சும்மா எனக்கு கார் இருக்கு நான் பாட்டுக்கு நேரம் ஓட்டிட்டு போக முடியுமா? ஐ ஷுட் அப்சர்வ் த டிராஃபிக். ஹல்லேலூயா.
அதே மாதிரி சில காரியங்கள் எல்லாம் நான் கவனம் செலுத்த வேண்டியது இருக்கு. ரட்சிக்கப்பட்ட born again இருக்கிற உங்களுக்கு தேவன் சொல்றாரு பாருங்க, born again என்ன? நான் மறுபடியும் பிறந்திருக்கிறேன். நான் எதுல பிறந்திருக்கேன்? ஆவியில நான் பிறந்திருக்கிறேன். தேவத்துவத்தினுடைய மகத்துவம், தேவத்துவத்தினுடைய பரிபூர்ணம் யாருக்குள்ளதான் இருக்குன்னு சொன்னேன்? கிறிஸ்துக்குள்ள இருக்கிறது இல்ல, கிறிஸ்து தான் உங்களுக்குள்ள இருக்கிறாரே. ரட்சிக்கப்பட்ட மறுபடியும் பிறந்த பிள்ளைகளுக்கு தான் இருக்க முடியும். அதான் சொல்றேன், அந்த தேவத்துவத்தினுடைய மகத்துவம் born again-க்கு தான் இருக்குதுங்கிறதே அவங்களுக்கு என்ன இல்லை, தெரியல, அந்த உணர்வு இல்லைன்னு சொல்றேன். ஆனா பசிக்குதுன்னா சாப்பிடணும், பணம் கட்டணும், சிலிண்டரு இதா இருக்கு கவனமா இருக்கணும், இது கரண்ட்டு, இது ரோடை எப்படி எல்லாத்துக்குமே ஒரு கவனம் இருக்கு. ஆனா நான் மறுபடியும் பிறந்திருக்கிறேங்கிற ஒரு கவனமே இல்லைங்கிற நான். அதுதான் காட்ஸ் ஒரு ஹேண்ட்ஃபுல் ஆஃப் பீப்புள். இவ்வளவு பேர் தான் அவருடைய கணக்கெடுப்புல வருது. இது ரொம்ப ட்ராஜடியா இருக்கா இல்லையா? என்னங்க புது வருஷத்துல ஏதாவது ஒரு நல்ல இதை சொல்லக்கூடாதா? ஒரு வாரம் தான் இருக்கும் அப்படி சொல்றதுன்னா, இல்லைன்னா அன்னைக்கு ராத்திரி தான் இருக்கும். ஆனா இந்த சத்தியத்தை நீங்க கீழ்ப்படிஞ்சீங்கன்னா ஜனவரி, பிப்ரவரி, மார்ச், ஏப்ரல், மே, ஜூன், ஜூலை, ஆகஸ்ட், செப்டம்பர், அக்டோபர், நவம்பர், டிசம்பர் வரைக்கும் ஒவ்வொரு மணித்துளிகள் வரைக்கும் நீங்க நல்லா இருக்கலாம். ஹல்லேலூயா. யாரு நல்லா இருக்க முடியும்னா born again-உடைய ரகசியம் தெரிஞ்சவங்க தான் நல்லா இருக்கலாம். ஆமென். ஆமென். ஏன்னா அந்த born again-குள்ள தான் அந்த தேவத்துவம் இருக்கு, the fullness of God இருக்கு, the completion of God இருக்கு. God is what? God is the owner of the whole universe. ஹல்லேலூயா. இவரால செய்ய முடியாதுங்கிறது எதுவுமே கிடையாதுன்ற ஒரு almighty power and authority உங்களுக்குள்ள இருக்குங்கிறத நீங்க தெரியாம born again சொல்லிக்கிறதுல என்ன பிரயோஜனம் இருக்கு? பராக்கிரமம். ஏன் நம்ம விக்டோரியஸா வாழ முடியல இந்த பராக்கிரமத்தை வச்சுக்கிட்டு? தெரியுமா உங்களுக்கு? தேவனும் தேவத்துவத்தின் பராக்கிரமும் நமக்குள்ள இருக்குன்னு பொழுது ஏன் விக்டோரியஸா இருக்க முடியல? உங்களுக்கு தெரியுதா ஏன் இருக்க முடியல? ஏன் தெரியுமா இருக்க முடியல? அந்த உணர்வே கிடையாது, அந்த உணர்வே கிடையாது. அதை குறித்து ஒரு சீரியஸ்னஸ் கிடையாது, அதை குறித்து ஒரு சீரியஸ்னஸ் கிடையாது. ரொம்ப இந்த வேர்டை நான் சொல்ல விரும்புறேன். born again-ன்றத குறித்து ஒரு சீரியஸ்னஸே கிடையாது நமக்கு. எவ்வளவு தூரம் நம்ம பிரயாணம் பண்ண வேண்டியது இருக்கு காடுடைய ராஜ்யத்துல. ஹல்லேலூயா. ஏன் நம்மளால தேவத்துவத்தினுடைய மகத்துவங்களை பார்க்க முடியல? அதை குறித்த அறிவு இல்லை, அதை குறித்த கான்சியஸ்னஸ் இல்லை, அதை குறித்த உணர்வு இல்லை, அதை குறித்த சீரியஸ்னஸ் இல்லை. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. மறுபடியும் பிறந்திருக்கிறதுனா என்ன அர்த்தம் அப்படின்னா, ஜான் காஸ்பல் இருக்குது, என்ன இருக்குன்னா, அவர்கள் தேவனால் பிறந்தவர்கள், புருஷ சித்தத்தினால் அல்ல, மனுஷ சித்தத்தினால் அல்ல. எதுல பிறந்திருக்கிறாங்க? அவங்க தேவனால் பிறந்தவர்கள். ஹல்லேலூயா. யார் அவங்க? மறுபடியும் பிறந்தவங்க. இந்த மறுபடியும் பிறந்தவங்க தேவன் எப்படி இருக்கிறார்? ஆவியா இருக்கிறார். அவரை தொழுது கொள்ளுகிறவர்கள் எப்படி இருக்க வேணும்? ஆவியோடு உண்மையோடு தொழுது கொள்ள வேணும். அப்ப ஆவியோடு உண்மையோடு தொழுது கொள்ளுகிற தேவனுடைய பிள்ளைகள், மறுபடியும் பிறந்த பிள்ளைகள்லாம் யாரால பிறந்திருக்கிறாங்க? தேவன். மறுபடியும் பிறந்திருக்கிறேன்னா, மறுபடியும் பிறந்திருக்கிறேன்னு தேவனுடைய ஆவியினால பிறந்திருக்க. முதல் தடவை நீ பிறந்து இந்த மூக்கு மொழியெல்லாம் உங்க அம்மா அப்பா அந்த உருவத்துக்கு அவங்க தான் காரணம். ஆமென். ஆனா மறுபடியும் நீங்க born again-ஆ ஒரு கர்த்தருடைய பிள்ளையா நீங்க பிறந்திருக்கிறீங்கன்னா, அந்த தேவத்துவத்தை நீங்க ஆபரேட் பண்ணணும்னா, அந்த தேவத்துவம் உங்களுடைய வாழ்க்கையில அது ஏதோ ஒன்று உங்களுடைய அல்மைட்டி பவரை வெளிப்படுத்தணும்னா உங்களுக்கு ஒரு உணர்வுள்ள இருதயம் வேணும். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. அந்த ஒரு உணர்வு உள்ள ஒரு இருதயம் தான் உங்களை இதை ஆபரேட் பண்ண வைக்கும், இந்த அல்மைட்டி பவரை. ஹல்லேலூயா. 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 ஜான் காஸ்பல் 12 வாசிக்கிறேன் 1ல, அவரை ஏற்றுக்கொண்டவர்கள் எத்தனை பேர்களோ அத்தனை பேரும் தேவனுடைய பிள்ளைகள் ஆகும்படி அவர்களுக்கு அதிகாரம் கொடுத்தார். we are the children of God. அவர்கள் யார்? அவர்கள் தேவனுடைய பிள்ளைகளா இருக்கிறவர்கள். அவர்கள் இரத்தத்தினாலாவது, என்னது? இரத்தத்தினாலாவது, மாமிச சித்தத்தினாலாவது, புருஷனுடைய சித்தத்தினாலாவது. எப்படி எழுதிக்கிறார் பாருங்க. அவங்க அப்பா மாதிரியே இருக்கு அப்படின்னு சொல்றோம் பாத்தீங்களா அந்த தாய்மார்கள்லாம். புருஷ சித்தத்தினாலாவது, ஒரே ரத்தம், அதான் இது இப்படி இருக்குது அப்படின்னு சொல்றோம்ல, ரத்தத்தினாலாவது, புருஷ சித்தத்தினாலாவது. அடுத்தது என்ன? மாமிசம் அப்படின்னு சொல்றோம் பாத்தீங்களா, அது அப்படிதான் இருக்கும், அவங்க குடும்பம் அப்படிதான் அப்படின்னு சொல்றாங்க பாத்தீங்களா. அந்த மாமிச சித்தத்தினாலும் இல்ல, புருஷ சித்தத்தினாலும் அல்ல, ரத்தத்தினாலும் அல்ல, அவர்கள் தேவனாலே பிறந்தவர்கள். சொல்லுங்க.
அவர்கள் தேவனாலே பிறந்தவர்கள். தேவனாலே இந்த மறுபடியும் பிறந்த பிள்ளைகள் பராக்கிரமம் செய்யணும்ன்றதுக்கு தேவன் விரும்புறாரு. இந்த வருஷத்துல என்ன செய்யறதுக்கு? ஏன் நான் பராக்கிரமம் செய்யணும்? ஏன் நான் பராக்கிரமம் செய்யணும்ப்பா? ஏன் நான் பராக்கிரமம் செய்யணும்? தேவனுடைய மகத்துவத்தை நான் ஏன் பெற்றுக்கொண்டு நான் அதை ஆப்ரேட் பண்ணணுமா? அந்த செகண்ட் ஹாஃப் சொல்லுது, அவரே சத்துருக்களை மிதித்து போடுவார். ஆமென். அப்ப உனக்கு அந்த அந்த வார்த்தையில என்ன இருக்குன்னா, நீ பராக்கிரமசாலியா இல்லைன்னா உன் சத்துரு ஒன்ன மிதிச்சிடுவான். ஹலோ, என்ன சொல்றது புரியுதா உங்களுக்கு? நீ தேவனுடைய பராக்கிரமத்துல தேவத்துவத்தை நீ தெரிஞ்சுக்கலன்னா, தேவனால நீ பராக்கிரமம் செஞ்சு சத்துருக்களை நீ மிதித்து போடுறது மட்டும் அதுதான் நடக்கும். ஆனா நீ அந்த பராக்கிரமத்தை நீ சீரியஸா நினைக்கலன்னா சத்துரு ஒன்ன மிதிக்கிறதுக்கு ரெடியா இருப்பான். சும்மா சத்துரு உங்களை மேற்கொள்ள முடியாது ஆச்சா போச்சான்னு சொல்லலாங்க, கர்த்தர் உன்னை ஆசீர்வதிப்பார்னு சொல்லலாங்க. ஆனா நான் சொல்ற சத்தியம், இந்த பராக்கிரமத்தை நீங்க சீரியஸா எடுத்தா ஒண்டிதான் நீங்க ஆப்ரேட் பண்ண முடியும். இல்லைன்னா நானும் born again அப்படின்ட்டு இருக்க வேண்டியதான். நானும் born again சொல்லிட்டு இருக்க வேண்டியதான். ஹல்லேலூயா. எந்த தேவன் விரும்புகிற அந்த பராக்கிரமசாலிக்குரிய அந்த தேவத்துவத்தை நம்ம உணர்ந்து வாழாத பட்சத்துல தேவனுக்கு நமக்கு எவ்வளவு மைல் தூரம் டிஸ்டன்ஸ் இருக்குன்னு பாருங்க. நான் சொல்றது உங்களுக்கு புரியுதா? எவ்வளவு மைல் தூரம் இருக்கும்னு நீங்க நினைக்கிறீங்க? அது கணக்கிட முடியாது. அதனாலதான் எனக்கு சத்ருவால இந்த போராட்டம் அந்த போராட்டம்லாம் நம்ம சொல்லிட்டு இருக்கோம். ஹல்லேலூயா. அப்ப தேவன் ஒரு வெற்றி உள்ள ஒரு வாழ்க்கைக்கு தான் சொல்றாரு, என்னுடைய பராக்கிரமம் தாமா உனக்கு கொடுத்துருக்கேன், அதுதான் தேவத்துவம். ஆமென். கொலோசியர்ல 2ஆம் அதிகாரத்துல 9-10 எடுத்து வாசிங்க. ஏனென்றால் தேவத்துவத்தின் பரிபூரணம் எல்லாம் சரீர பிரகாரமாக அவருக்குள் வாசமாய் இருக்கிறது. மேலும் சகல துரைதனங்கள். நல்லா கவனிங்க இந்த வசனத்தை பாருங்க. அவரே சத்துருக்களை மிதித்து போடுவார்னு இருக்கு பாருங்க. அந்த சத்துருக்கள் பேர்லாம் அதுல வருது பாருங்க. இந்த தேவத்துவம் தெரிஞ்சா இந்த லிஸ்ட் இருக்கிற ஒருத்தனும் ஒண்ணு தொட முடியாது. God, no demon is difficult to God. Hallelujah. இந்த டீமன் இவ்வளவு பெருசுன்னு சொல்ற காட் கிடையாது. உன்னுடைய காட் என்னுடைய காட். ஹல்லேலூயா. ஒரு பிரச்சனை இருக்குன்னா இவ்வளவு பெரிய பிரச்சனையா இருக்குதான்னு சொல்ற காட் கிடையாது. உன்னுடைய என்னுடைய காட். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. தேவத்துவத்தின் பரிபூர்ணம் எல்லாம் சரீர பிரகாரமாக அவருக்குள் வாசமா இருக்கிறது. மேலும் சகல துரைத்தனங்களுக்கும் அதிகாரத்திற்கும் தலைவராய் இருக்கிற அவருக்குள் நீங்கள் பரிபூர்ணம் உள்ளவர்களாய் எவ்வளவு அருமையா இருக்கு பாருங்க. ஒரு தேவத்துவத்தினுடைய பரிபூர்ணத்தை எப்படி சொல்றாரு? இந்த உலகத்துல இப்ப நம்ம ஆண்டவர் ஒரு அறிவு கண்களை திறக்கும்படி நான் பேசுறேன். நம்முடைய ஆண்டவருடைய தேவத்துவங்கிறது அவரை விட பெருசு யாருமே கிடையாது அப்படின்னு எல்லாருக்கும் தெரியுமா? தெரியாது. யாரை கேட்டாலும் காடுன்னா ஒரு ஃபியர் இருக்கு, அவர் பெரியவர்னு தெரியும். ஆனா அது ஒரு ஏட்டு சுரைக்க தான் இருக்கு. அது எப்படி இருக்கு? அது ஒரு அவர் பெரியவர் தான். ஏன் தெரியுமா? பசிங்கிற ஒரு உணர்வு இருந்தா தான் அவங்க என்ன செய்ய முடியும்? சாப்பிட முடியும். இல்லாட்டின்னா அவங்களால என்ன செய்ய முடியாது? சாப்பிடவே முடியாது. நீங்க என்னதான் கெஞ்சினா கூட அவங்களால இல்ல வேண்டாம் எனக்கு பசிக்கலன்னுவாங்க. அப்ப தேவத்துவத்தின் பரிபூர்ணங்கிறது ஒரு தியரியா நீங்க இருக்கிற வரைக்கும் நீங்க ஒரு born againல ஒரு எப்படி இருக்குன்னா அதனால பிரயோஜனம் உங்களுக்கே இல்லைன்றனா. இது ஒரு ஏட்டு சுரக்கா கிடையாது. தேவனால நீ பராக்கிரமம் செய்யும்படி நீ அழைக்கப்பட்டிருக்க. தேவத்துவத்தினுடைய பரிபூர்ணம் உனக்குள்ள இருக்குது. அப்ப அந்த லிஸ்ட்ல யாரெல்லாம் வரா? துரைத்தனங்கள் அப்படின்னா பெரிய துரை அப்படின்றாங்கல்ல, பெரிய துரை. அப்படின்னா என்ன அர்த்தம்னா, இந்த உலகத்துல ஆளுகை செய்கிற பெரிய பெரிய பிரபுக்கள் ராஜாக்கள் விட நம்முடைய ஆண்டவர் பெரியவர். ஹல்லேலூயா. அடுத்தது துரைத்தனங்களையும் அதிகாரம். இப்போ உங்க அப்பாவே ஒரு கலெக்டர்னா நீ பியூன் கிட்ட போய் நிப்பியா? நீ பியூன் எக்ஸ்கியூஸ் மீ நிப்பியா? உங்க அப்பா கலெக்டர்னா சொல்லுங்க. நம்ம அப்பா கலெக்டரை விட the whole universe-க்கு ஆமென் டாடியா இருக்கிறார் அவர். நமக்கு டாடி. the whole universe உடைய owner is your daddy, my daddy. இதெல்லாம் சும்மா இன்னைக்கு மட்டும் இல்லைங்க. இதெல்லாம் தட்டி எழுப்புனாலும் இந்த ஒரு உணர்வோட நீங்க பிராக்டிஸ் பண்ண இந்த தேவத்துவத்தை நீங்க ஆப்ரேட் பண்ணிடலாம்.
ரொம்ப லைட்டாக எடுக்கவே எடுக்காதீங்க. ஏன்னா நான் இதை எவ்வளோ வேதனையோடு தெரியுமா நான் இந்த மெசேஜ் எடுக்கும்போது, அப்போ எவ்வளோ டிஸ்டன்ஸ் இருக்கிறோமே நம்ம, அப்படி தான் நான் ஃபீல் ஆச்சு எனக்கு. எவ்வளோ விஷயங்களுக்கு நம்ம எவ்வளோ பின்னாடி இருக்கிறோமே. இப்போ போனகினா இருந்து தேவத்துவத்தினுடைய பரிபூர்ணம்லாம் நமக்குள்ளே இருக்குது. ஹல்லேலூயா. நான்லாம் வந்து இந்த துரையினுடைய ஆளுகை நான் பார்த்துருக்கேன். பிரபுக்கள் அதிகாரிகள்லாம் இந்த திருச்சி மாநகரத்தில், சென்னை மாநகரத்தில் இந்த மினிஸ்ட்ரிக்கான லேண்டு வாங்குகிற நேரங்களில், ரெஜிஸ்ட்ரேஷன் டைமில் அதில் பட்டா வாங்க எல்லா துறைகளையும் அதிகாரங்களையும் நான் பார்த்துருக்கேன். அந்த யுத்தத்தில் நான் ஜெயிச்சிருக்கேன். ஆனால் அது ஒரு சீசனோட முடிகிற வேலை கிடையாதுன்றார் ஆண்டவர். எவ்ரிடே, எவ்ரி மூமெண்ட், எவ்ரி வீக், எவ்ரி மந்த், இந்த 2025ல ஈச் அண்ட் எவ்ரி டே, எவ்ரி மூமெண்ட், எவ்ரி செகண்ட்ஸ் என்னுடைய தேவத்துவத்தை நீ ஆளுகை செய்யறாரு. ஹல்லேலூயா. அவ எப்படி ஆளுகை செய்யறது? அந்த கான்ஷியஸ்னஸ் வேணும், அந்த ஒரு உணர்வுள்ள இருதயம் வேணும். ஆமென். நான் மறுபடியும் பிறந்திருக்கேன். ஆமென், ஆமென். தேவனால் பிறப்பதெல்லாம் அவர்கள் யாரு? தேவனுடைய பிள்ளைகள். என்ன சொல்றாரு வேதம்? என்ன சொல்லுது? இப்ப வாசிச்சவே 1 ஜான் 1ல என்ன வாசிச்சோன்னா, ரத்தத்தினாலாவது மாமிசத்தினாலாவது புருஷ சித்தத்தினாலாவது பிறவாமல் அவர்கள் தேவனால் பிறந்தவர்கள். அவர்கள் தேவனால் பிறந்தவர்கள். சொல்லுங்க எல்லாரும், அவர்கள் தேவனால். யாரெல்லாம் ஜீசஸ் இஸ் மை லார்ட் அப்படின்றாங்களோ அவங்கெல்லாம் யாரா? தேவனால் பிறந்தவர்கள். தேவனால் பிறந்த பிள்ளைகளுக்குள்ளதான் தேவத்துவத்தினுடைய பராக்கிரமம் இருக்கிறது. ஆமென். அதனாலதான் பைபிள் சொல்லுது, தேவனால் பிறப்பதெல்லாம் உலகத்தை ஜெயிக்கும். ஏன்னா காட் உலகத்தை ஜெயிக்கிறவர். You are a conqueror. You are a more than conqueror. Hallelujah. தேவனால் பிறப்பதெல்லாம் உலகத்தை ஜெயிக்கும். உங்கள் விசுவாசமே உலகத்தை ஜெயிக்கிற ஜெயம். வசனமே சொல்ல மாட்டீங்களா? தேவனால் பிறப்பதெல்லாம் உலகத்தை. எல்லாம் ஜெபம் பண்ண சொல்லுங்க. எல்லாம் வால் உள்ள கத்தின என்ன ஜெபத்துக்கு பதில் வருதோ இல்லையா? ஆனா ஜெபம் பண்ண தெரியும் எல்லாருக்கும். புரியுதா? ஜெபம் பண்றதுன்னா என்னன்னே தெரியாம ஜெபம் பண்ணிட்டு இருக்கிறோம். தயவுசெய்து நீங்களாம் இந்த மாதிரி ஒரு லோ குவாலிட்டியான ஒரு பீப்புளாக இருக்காதீங்க. ஹை குவாலிட்டி பீப்புள் நம்ம, ஹை கிளாஸ் ஸ்டைலில் இருக்க வேண்டியவங்க நம்ம. ஆமென். தேவன் உன்னுடைய அப்பா. தேவத்துவம் உன்னுடைய அலங்காரம். தேவத்துவத்தை ஆப்ரேட் பண்றதுக்கு ஹோலி ஸ்பிரிட் உனக்குள்ள இருக்கிறாரு. அந்த மைண்ட் செட்டை கொண்டு வாங்க. ஆமென். அப்படின்னா இதான் உனக்கு வாக்குத்தத்தம். இந்த 2025ல என்ன வந்தாலும் பார்த்துக்கலான்ற தைரியம் வந்துடும். தேவத்துவத்தினுடைய பரிபூர்ணம் எனக்குள்ள இருக்கு. ஆமென் சொல்லுங்க. அது எந்த நாளா இருந்தாலும், எந்த மந்தா இருந்தாலும், எந்த வீக்கா இருந்தாலும் அவர் எனக்குள்ள இருக்கிற நான் ஜெயிப்பேன் இயேசுவின் நாமத்தினால. ஹல்லேலூயா. தேவனால் பிறப்பதெல்லாம் உலகத்தை ஜெயிக்கும். ஜெயம். உங்கள் விசுவாசமே உலகத்தை ஜெயிக்கிற ஜெயம். அந்த இடத்துல தேவனால் பிறப்பதெல்லாம் உலகத்தை ஜெயிக்கும்னு சொல்லிட்டு உங்கள் விசுவாசமேங்கிற எந்த விசுவாசம் அது? சொல்லுங்க பாப்போம். தேவனால் பிறப்பதெல்லாம் உலகத்தை ஜெயிக்கும். இப்ப நீங்க யாரு? வாயை தரங்க. தேவனால் பிறந்தவர்கள். அப்ப தேவனால் பிறப்பதெல்லாம் உலகத்தை ஜெயிக்குனா தேவனால் பிறந்தவர்கள் என்ன செய்வாங்க? எதை ஜெயிப்பாங்க? உலகத்தையே ஜெயிப்பாங்க. ஜெயிக்கிறோமா? ஏன்னா இல்ல, ஜெயிக்கல. இன்னும் வண்டி வாங்கலையே, இன்னும் வண்டி கூட வாங்கலையே. அவங்கவுங்க ஓன் ஃபிளைட் வச்சுக்கிறாங்களே. நம்ம எவ்வளவு பின்னாடி இருக்கோன்னு பாருங்க. நம்ம எங்க இருக்கோன்னு பாருங்க. அவர்கிட்ட அவ்வளவு பரிபூர்ணம் இருக்கு, அவ்வளவு ப்ராஸ்பெரிட்டி இருக்கு. அவர் ஐஸ்வர்யம் உள்ளவராய் இருந்தும் அவருடைய தரித்திரத்தினாலே நான் ஐஸ்வர்யவான் ஆகும்படி அவர் தரித்திரரானாரே. அப்ப அவர் ஐஸ்வர்யம் உள்ளவர். அப்ப தேவத்துவத்துல ஒரு பார்ட் என்னதுங்க? ஐஸ்வர்யம். அவர் வந்து தலை சாய்க்க இடம் இல்லைன்னாருங்க, அவரே பாவம் அப்படின்னு சிலர் சொல்றாங்க. நோ நோ, நாட் அட் ஆல். உங்களுக்கு தெரியுமா, கிறிஸ்மஸ்ல இந்த செய்திலாம் சொல்லணும். அதாவது பெரிய பெரிய பிரபுக்கள், ராஜாக்கள், அந்த இவங்கெல்லாம் வந்து கொடுக்குறாங்க பார்த்தீங்களா கிஃப்ட். சாஸ்திரிகள்லாம் 3 பேர்னு சொல்றாங்கல்ல. 3 பேர் கிடையாது, 3 வகையான பொருள்கள் கொடுத்ததுனால அவங்க என்ன பண்ணிட்டாங்க? 3 பேருன்ட்டாங்க. அந்த அந்த ஆர்டிக்கிள்லாம் நீங்கள் படிச்சீங்கன்னா 150 பேர் வந்துருக்குறாங்க குறையாம. அவங்கெல்லாம் கொண்டு வந்த பொருள்லாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா
எத்தனையோ கோடிக்கணக்கான பணத்துக்கு ஈக்குவலானது. ஹலோ, ஜீசஸ் குழந்தைய பிறக்கும் பொழுது அவ்வளோ ப்ராஸ்பெரிட்டியோட மதர் மேரிக்கு கொடுத்துட்டார் காடு. இந்த பிள்ளைய வளர்க்கறதுக்கு நீ ஒன்றும் கஷ்டப்பட வேண்டாம். எப்படி பார்த்தீங்களா? கிறிஸ்துவ வளர்த்து ஆளாக்குற வரைக்கும் ஆல்ரெடி ப்ரொவைடட் எவ்ரிதிங். அது குறித்து ஒரு பெரிய ரிசர்ச்சே இருக்குதுமா. எத்தனையோ க்ரோர்ஸ் கணக்கு நம்ம இந்தியன் மணியில் அந்த பணத்தை அந்த அம்மா வளர்க்கறதுக்கு, அந்த குழந்தைய பேணி பாதுகாத்து, இது கர்த்தருடைய பிள்ளை சுமந்து பெற்று வளர்த்தாங்களே, அதுக்கெல்லாம் பணம் ஏது? செல்வாக்கு. அப்போ பாருங்க, காட் எப்படிப்பட்ட காடா இருக்கிறாருன்னா, ஒரு தேவை வர்றதுக்கு முன்னாடி பணத்தை இங்க வச்சுக்கிறாரு. ஹலோ, அதை நீ எடுக்கிறதுமா வேலை, அவ்வளவுதான். எடுக்கிறது, விக்டரி டேபிள்ல நின்று விக்டரி எடுக்கிறதும் வேலை. ஜெயம் வாங்கி தந்தோடைய பிள்ளையா இருந்து ஜெயத்தை எடுக்கிறதும் வேலை. ஹல்லேலூயா. ஆனா இந்த பேசிக் அறிவே கிடையாது. நான் born again, நான் மறுபடியும் பிறந்திருக்கேன். ஹல்லேலூயா. தேவனால் பிறப்பதெல்லாம், சொல்லுங்க எல்லாரும், தேவனால் பிறப்பதெல்லாம் உலகத்தை ஜெயிக்கும். உங்கள் விசுவாசமே ஜெயிக்கிற ஜெயம். அந்த இடத்துல உங்கள் விசுவாசங்கிறது எந்த விசுவாசமா பாப்பா? சொல்லுமா. தேவனுடைய விசுவாசம். அப்ப தேவனுடைய விசுவாசம்ன்றது அந்த இடத்துல உங்கள் விசுவாசமேன்றது எதை குறிக்குது? தேவனால் பிறக்கிறதெல்லாம் உலகத்தை ஜெயிக்குங்கிறது நீ விசுவாசிச்சால் போதும். தேவனால் பிறக்கிறதெல்லாம் உலகத்தை ஜெயிக்குங்கிறது அந்த விசுவாசம் தான். உங்கள் இந்த விசுவாசமே உலகத்தையே ஜெயிச்சிடும் உனக்கு. தேவனால் பிறப்பதெல்லாம் உலகத்தை ஜெயிக்கும். அந்த இடத்துல வந்து உங்கள் விசுவாசமேங்கிறாருன்னா, இதை நீ விசுவாசிச்சன்னா எதை? அதை விசுவாசிச்சா போதும். நீ அதை விசுவாசிச்சா அந்த விசுவாசமே உலகத்தையே நீ ஜெயிச்சிடலாம். அப்ப நீ தேவனால் பிறந்தியாங்கிறதா கேள்வி. இப்ப அதை குறித்த அறிவு இருக்காங்கிறதா கேள்வி. அதை குறித்த சீரியஸ்னஸ் இருக்காங்கிறதா கேள்வி. நீ தேவனால பிறந்த, நீ உன் அப்பா அம்மாவுக்கு பிறந்ததுனால நீ கீழ்படியோ இல்லையோ, அவருடைய சுதந்திரத்தெல்லாம் உனக்கு கொடுக்குறாங்க. அடங்குறதும் அடங்கலையும் அந்த குழந்தை. அப்ப ஆண்டவர் எப்படிப்பட்டவர் சொல்லுங்க? அவருடைய சுதந்திரத்தெல்லாம் உனக்கு கொடுக்குறாரு அவரு. நீ தேவனால் பிறந்திருக்கிறியா? அவர் சுதந்திர வீதத்தை நீ அனுபவிக்கிறியா? அல்லேலூயா. அது தெரியாத வரைக்கும் ஒருத்தன் என்ன செய்வான்? சத்துரு வந்துகிட்டே தான் இருப்பான். சத்துரு வந்துகிட்டே தான் இருப்பான். எந்த இடத்துல நமக்கு நாலேஜ் இல்லையோ அந்த இடத்துல அவன் தெரிஞ்சு வச்சுக்குவான். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அவ தேவனால் பிறப்பதெல்லாம் உலகத்தை ஜெயிக்கும், என் விசுவாசம் தான் இந்த உலகத்தை ஜெயிக்கும்னு சொல்லிட்டு இருங்க. தினம் சொல்லி பாருங்க. உலகத்தை ஜெயிக்கும், பிறந்ததல்ல பிறப்பதெல்லாம், தேவனால் பிறப்பதெல்லாம் உலகத்தை ஜெயிக்கும், என் விசுவாசமே உலகத்தை ஜெயிக்கிற ஜெயம். இந்த விசுவாசம் எந்த விசுவாசமா ராக்ஷில்டா? எந்த விசுவாசம்? தேவனால நான் பிறந்திருக்கேன், அதனால இந்த உலகத்தை ஜெயிப்பேங்கிற விசுவாசம் இருந்தா நீ இந்த உலகத்தையே ஜெயிச்சிடலாம். தேவனால் பிறப்பதெல்லாம் உலகத்தை ஜெயிக்கும், இந்த விசுவாசமே உலகத்தை ஜெயிக்கிற ஜெயம். இப்படி நீ சொல்லும் பொழுது, நீங்க சொல்லும் பொழுது நான் சொல்லும்போது என்னன்னா, இந்த பராக்கிரமம் என்ன ஆகுது தெரியுமா? உள்ள இடிச்ச புளி அப்படியே வச்சுக்கிற மாதிரி இருந்தது. உடனே இங்க உள்ள இருக்கிற ஆண்டவர் என்ன செய்வார்? ஆவியானவர், என்னடா நம்ம வசனத்தை நம்மளை பத்தி பேசுறாங்க, இப்படி போகும்பொழுதே அந்த மகத்துவத்தை வெளிப்படுத்துவார். இப்போ நான் உங்களுக்கு என்ன பண்ணிட்டு இருக்கேன் தெரியுமா? உங்க மைண்ட்ல உங்க மைண்ட் செட்டை புதுப்பிச்சிட்டு இருக்கேன். நான் உங்க மைண்டை மறுரூபப்படுத்துறேன். உன் அப்பா வந்து உலகத்துக்கு சொந்தக்காரரு, த்ரோன் அவர் தான், இந்த உலகமே அவர் கையில தான் இருக்கு, இந்த அண்ட சராசரத்தையும் அவர் தான் படைச்சாரும் போது உங்க மைண்ட் என்ன ஆகுது தெரியுமா? அதை கேட்டு கேட்டு உங்க மைண்ட் செட்ல உங்க என்னடா இவ்வளவு கஷ்டப்பட்டு இவ்வளவு காலத்தை வீணாக்கிட்டோமே அப்படிங்கிறதுலாம் மாறுது. அந்த மனம் புதுசாயிட்டு இருக்கு. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அந்த மனசை சரிப்படுத்துற காரியத்துல தேவத்துவம் அப்படிங்கிறத, இந்த உங்களுடைய பிரச்சனைக்கு இருக்கிற மனசு இருக்குல்ல, அந்த இடத்துல வந்து தேவத்துவத்தை நீங்க வச்சுட்டீங்கன்னா போதும். புரியுதா நான் பேசுறது? புரியுதா நான் பேசுறது? புரியுதா? ஒரு பிரச்சனை இருக்கு, அந்த பிரச்சனையில நேச்சுரலாவே நீங்க பாக்குறீங்க. ஆனா இந்த பிரச்சனையில நான் உலகத்தை ஜெயிப்பேன்னு சொல்லிருக்கிறாருன்ற இடத்துல வரும்பொழுது அந்த தேவத்துவம் வந்துருதுன்னு நான் சொல்றேன்.
தேவனால தோற்கடிக்க முடியாத ஒரு பிசாசு கிடையாது. ஆமென். தேவனால தோற்கடிக்கவே முடியாத ஒரு பிசாசு கிடையவே கிடையாது உலகத்துல. ஆமென். பயங்கரமான பிசாசு. நேற்றுக்கு ஒரு சிஸ்டர் வந்தாங்க எங்க வீட்டுக்கு. அவங்க பேசுனது கிட்னி ஃபெயிலியர், என்ன ஸ்கின் டெஃபிஷியன்சி, பேன்க்ரியாட்டிக் ஜூஸில் டெஃபிசிட்டு. ஏம்மா இவ்வளோ நேரம் நீ பேசுறிய பாப்பா, காடை பற்றி ஒன்றுமே தெரியாது உனக்குன்னு நான் கேட்டேன். ஏன் நீ அதை பேசாம, அட்லீஸ்ட் காடை பற்றியே பேசலன்னா கூட நீ இந்த நெகட்டிவ்ஸாக பேசாம அது இரு. ஒருத்தர் நெகட்டிவாக பேசி சகரியாவை பற்றி நான் சொன்னேன் கிறிஸ்துமஸ் அன்னைக்கு. ஆண்டவர் வாயவே ஊமையாக்கி விட்டுட்டாரு. சிலருக்கெல்லாம் ஊமையை ஆக்கிடுவாரு. நான் சொல்றேன் பார்த்துங்க, தேவையில்லாம பேசிட்டு இருந்தோன்னு வைங்க, அவருடைய பிளான் பெரிய பிளான் வச்சிருக்கும் பொழுது நம்ம தேவையில்லாம பேசணும் வாயை மூடி விட்டுருவாரு. ஏன்னா அது நன்மைக்கு தான். ஹல்லேலூயா. வீட்டில் பழகுங்க, பிள்ளைகள்கிட்ட சொல்லுங்க, நோன்னு சொல்லாதீங்க. நோன்னு இருக்கிற சூழ்நிலை இருந்ததுன்னா நோன்னு வந்தா கூட அதை சொல்லாதீங்க. அல்லேலூயா. முடியாதுன்றத சொல்லாதீங்க. இந்த கதவை திறக்க முடியாதுன்னு சொல்லாதீங்க. இதை செய்ய முடியாதுன்னு சொல்லாதீங்க. இத மாதிரி பிரச்சனைகளை பேசுற ஆளுகிட்ட நான் வச்சுக்கிறதே கிடையாது. அவ பிரச்சனையை ஃபேஸ் பண்ணத்தான் வேணும், ஆனா பிரச்சனையை பத்தி பேசிட்டு இருக்க கூடாதுங்கிறேன். இப்ப இந்த ஃபேனுக்கு சொன்ன பாத்தீங்களா, அதுக்கு என்ன சொன்னாரு இவரு, அது அவ்வளவுதான் ஓட மாட்டேங்குதுன்னாரு. எங்க வீட்டுல அது மாதிரி இருந்தது. நான் எனக்கு யாருமே சொல்லி தரல, நானாவே இந்த ஒட்டடை குச்சி எடுத்து இப்படி தட்டுன பாருங்க, அது ஓட ஆரம்பிச்சிச்சு. ஏன் ஒரு நல்லதான் செஞ்சு பாருங்களப்பா, ஒரு நல்லதான் ட்ரை பண்ணி பாருங்களேன். நீங்க யாரு? அப்ப தேவனுடைய பிள்ளை தானே, தேவனுடைய வித்து தானே நீ. தேவன் கெட்டவரா? தேவன் ரிப்பேர் பண்ற வந்து ரிப்பேரா போய் தொலைக்க கண்டம் பண்ணிடுவாரா? இது வேண்டாம், இது பிரயோஜனம் இல்லைன்னு கிளை நறுக்கி களையை எடுத்து இதை என்ன மாதிரி கனி கொடுக்கலான்னு ப்ரூன் பண்றவர் அவரு. நீங்க சும்மானாவது நம்ம ஆசீர்வதிக்கவே பாட்டு பாடிட்டு இருந்தாப்புல நீங்க ஆசீர்வதிக்கப்பட மாட்டீங்க. சத்தியத்தை எவ்வளவுக்கு அறியறீங்களோ அதுதான் உங்களுக்கு ஆசீர்வாதத்தை கொண்டு வரும். தேவத்துவத்தினுடைய பரிபூர்ணம் உனக்குள்ள இருக்குங்கிற அறிவு இல்லாத பட்சத்துல ஒரு ரொட்டீனிட்டிக்குள்ளதான் நீங்க வாழ்வீங்க. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. தேவனுடைய மகத்துவமும் தேவனுடைய தேவத்துவமும் யாருக்குள்ள பரிபூர்ணமா விளங்கு சொல்லுங்க? மறுபடியும் பிறந்தவர்கள் இடத்துல. இந்த மறுபடியும் பிறந்தவங்க யாரு? உலகத்தையே சொல்லுங்க, உலகத்தையே. எங்க உங்க மனசு எங்க இந்த பொண்டாட்டியவே ஜெயிக்க முடியல, இந்த புருஷனையே ஜெயிக்க முடியல, இந்த பிள்ளைங்களையே ஜெயிக்க முடியல அப்படின்னு ஒரு எண்ணம் வருது இல்ல, அப்பவே சொல்லுங்க இதெல்லாம் போயின்னு சொல்லுங்க. இதெல்லாம் போய் நான் ஜெயிச்சிடுவேன்னு சொல்லுங்க. உறுதியா நம்புவீங்க. நான் சொல்லுவேன், இந்த நாள்ல இதை நான் செஞ்சு முடிப்பேன்னு, இதை நான் செஞ்சு முடிப்பேன்னு, செஞ்சு முடிப்பேன். இது இன்னைக்கு இது வந்தே தீரணும்னு வந்து தீரும் அது. ஆமென், ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அப்ப நான் என்ன சொல்ல வரேன் உங்களுக்கு, தேவத்துவங்கிறது என்ன? தேவனுடைய பராக்கிரமம். 108ஆம் சங்கீதத்துல வாசிச்சோம் பாத்தீங்களா? தேவனாலே நாங்க என்ன செய்வோம்? இப்ப பராக்கிரமம் செய்யறதுன்னா என்ன? தேவத்துவத்தை இந்த உலகத்துக்கு நீங்க காட்டுறது. ஆமென், ஆமென். இந்த உலகத்துக்கு காட்டுறது. இந்த உலகத்துக்கு காட்டுறதுக்கு முதல்ல தடை பண்றவன் யார் தெரியுமா? சேட்டன், சாத்தான். தேவத்துவத்தை நீ காட்டுறியா? இரு நீ போகும்போது உன் வண்டியில என்ன பண்றான் பாரு அப்படின்னுவான். ஏங்க உண்மையாவே சொல்றேன், ஒரு ஊழியக்காரர் சொன்னார், இதை அந்த வண்டியை எடுக்க முடியாத அளவுக்கு ஆயிடுச்சு, கையை வச்சுங்க ஒரு ஊழியத்துக்கு போயே தீரணும். என்ன இந்த கையை வச்சு ப்ரே பண்ணிட்டு ஸ்டார்ட் பண்ணுனாராங்க. காடு டர்ற டர்ற டர்ன்னு வச்சான். அப்படியே செஞ்சு காட்டுறேன். எடுத்துட்டு போய் கரெக்டா அவங்க மினிஸ்ட்ரி பண்ற இடத்துல போய் நின்றுடுச்சு. ஹல்லேலூயா. ஒரு கணவன் மனைவியா ஊழியத்தினுடைய ஆரம்ப நாட்கள்ல, அம்மா மன்னன் இருக்காமா அப்படின்னா, இல்லைங்க. உடனே அவர் சொன்னார், இந்த இல்லைன்றதெல்லாம் இங்கே வச்சுக்காதன்ட்டாராம், சொல்லி கொடுத்துட்டாராம். அடுத்தது மண்ணெண்ணை வாங்கி கேன்ல ஊற்றிட்டு அடுத்தது தீரப்போகுதுன்னு இவருக்கு தெரியும். மண்ணெண்ணை இருக்காம அவங்க முகம் மட்டும் என்ன சொல்லுது? இருக்குங்க. அப்போ ஊத்துமான்னாராம். கண்ணீர் மாறிங்க இவ்வளோன்னு இருக்கு. நிஜமா சொல்றேன், அந்த ஊழியக்காரு தேனிக்கு வந்திருந்தாருங்க. அவர் இப்படி கேனை சாக்கிறாராம். அந்த கொஞ்சோண்டு இருக்குல்ல கண்ணு, அது ஊத்திக்கிட்டே இருக்குது. அந்த கண்ணீர் மாதிரி இருக்கிறது ஊத்திக்கிட்டே இருக்கு. அந்த ஸ்டவ்வுடைய டேங்க்கு
full lives. 200 ரூபாய் மணி ஆர்டர் வர வரைக்கும் அப்படியே வாழ்ந்தாங்களாம். இது என்னங்க? தேவத்துவத்தின் மகத்துவம், தேவத்தினுடைய பராக்கிரமம். அல்லேலூயா. இப்ப நீ ஊத்துமான்னா என்னத்த ஊத்த சொல்ற? இதை நீ ஊத்தியா அப்படின்ட்டு போனாங்கன்னு வச்சுக்கோங்களேன். ஹலோ, அது நடந்திருக்குமா? நடந்திருக்காது. அல்லேலூயா. அப்ப சாத்தானுக்கு ஒரு அட்டி கொடுக்குறாங்க பாருங்க. ஒரு அவனை எடுத்து இது துண்டக்கான துணியக்கான ஓடுறான்னு விரட்டுறாங்க பாருங்க. அது எப்போ நடக்காது? நீ விசுவாசமா அந்த நல்வார்த்தைகளை, தேவனுடைய வார்த்தைகளை நீ பேச 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 தேவத்துவனுடைய பராக்கிரம் உனக்குள்ள இருந்து வெளிப்படும். ஏன் தெரியுமா? தேவத்துவத்தினுடைய டிஎன்ஏ உனக்குள்ள இருக்கு. தேவத்துவனுடைய பராக்கிரம் உனக்குள்ள இருக்கு. தேவன் செய்ய வேண்டிய எல்லாத்தையும் உன்னை கொண்டு செய்யறதுக்கு தான் உன்னை இந்த உலகத்துல வச்சுக்கிறாரு. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அதுக்கு தான் இந்த புதிய ஆண்டை நீ காண போகிற. இதெல்லாம் கேட்கும் போது நல்லா இருக்கும். நான் ஒன்று சொல்லி கொடுக்குறேன். இந்த தேவத்துவத்தினுடைய பரிபூர்ணத்தை நீங்க ஆப்ரேட் பண்றதுக்கு சாத்தானே சொல்லிட்டு இருக்க கூடாது. ஹலோ, சாத்தானியே சொல்லிட்டு இருக்க கூடாது. அவன் வந்தான் இதை பண்ணா. அந்த எழுத்து வீட்டில் ஒரு மந்திரத்தை செஞ்சீங்க எங்க வீட்டில். ஏன் நோ மேன் நோ வெப்பன் ஃபார்ம்ட் அகெயின்ஸ்ட் யூ வில் ப்ராஸ்பர். உனக்கு விரோதமா என்ன மாதிரியான மந்திரம் செஞ்சாலும் உனக்கு பலிக்காது. ஏன் தெரியுமா? உன் டிஎன்ஏ அவரோடது. நீ யாருடைய பிள்ளை? தேவத்துவம் எங்க இருக்கு? the fullness of God எங்க இருக்கு? எனக்குள்ள இருக்குது அப்படிங்கிற ஒரு சீரியஸ்னஸ் இருக்கும்போது அது உனக்கு பலிக்காது. அல்லேலூயா, அல்லேலூயா. இவரால முடியாதுங்கிறது இது இல்லைன்றதை உங்க மைண்ட்ல வச்சுக்கணும் நீங்க. அதுதான் தேவனாலே நான் பராக்கிரமம் செய்வேன். நான் தேவனாலே பராக்கிரமம் செய்வேன். கர்த்தர் உனக்கு பராக்கிரமம் செய்வார்னு இல்லைங்க. தேவனாலே நாங்கள் பராக்கிரமம் செய்வோம். அப்படின்னா பழைய ஏற்பாட்டில் நாங்க செய்வோன்ற அப்ப நாங்க செஞ்சே ஆகணும். நான் செய்வேன், நீங்கள் செய்வீர்கள். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இந்த பராக்கிரம் கவனிங்க. இந்த பராக்கிரமம் எப்ப வெளிப்படாது? இந்த பராக்கிரமம் செய்ய உங்களால எப்ப முடியாது? இந்த பராக்கிரமத்தை ஆப்ரேட் பண்ண உங்களுக்கு என்ன தடை அப்படின்னா நீங்க தெரிஞ்சுக்கணும். அதை என்ன தடை தெரியுமா? ஹம்பிள்னஸ் இல்லாமை தான் காரணம். ஹம்பிள்னஸ் சொல்லுங்க. ஹம்பிள்னஸ் என்ன? தாழ்மை. தாழ்மைன்னா என்ன? பொறுமை. அடுத்தடுத்து சொல்லாங்க. எங்க சிலர் என்ன சொல்லுவாங்க? தாழ்மண்ணுவாங்க. அப்புறம் இங்கிலீஷ்ல ஹம்பிள்னஸ்னுவாங்க. திருப்பி ஹம்பிள்னஸ் தான் தாழ்மண்ணுவாங்க. நீங்க இன்னும் அடுத்தடுத்த லெவல்ல சொல்றீங்க. ஹம்பிள்னஸ் தான் என்ன? தாழ்மை. தாழ்மைனா ஹம்பிள்னஸ். ஓகே, ஹம்பிள்னஸ்னா தான் என்ன? தாழ்மைனா தான் என்ன? கீழே உட்கார்றதா? ஒரு பிஞ்சு போன புடவையை கட்டிக்கிட்டு இப்பெல்லாம் நான் ரொம்ப தாழ்மையாங்க, ரொம்ப இதெல்லாம் ஆடம்பரம் வச்சு அதுவா? மனத்தாழ்மை. மனத்தாழ்மைன்னா என்ன? அடுத்த கேள்வி நல்லா கேட்டுக்கோங்க. இதெல்லாம் நீங்க தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னா தாழ்மைன்னா என்னன்னு கேட்டீங்கன்னா சூப்பர் ஆன்சர். அதுதான். இப்போ நான் வசனத்தின்படி வரேன். மேத்யூ 18:4. இந்த பிள்ளையை போல தன்னை தாழ்த்துகிறவன் எவனோ அவனே பரலோக ராஜ்யத்தில் பெரியவனாய் இருப்பான். அப்ப தாழ்மைக்கு குழந்தைய காட்டுறாரு ஆண்டவர். தாழ்மைக்கு என்ன காட்டுறாரு? குழந்தையை கம்பேர் பண்றாரு. குழந்தைக்கு ஹம்பிள்னஸ்னா என்னன்னு தெரியுமா? தெரியாது. சொல்லுங்க, பிராக்டிக்கலா சொல்லுங்க. குழந்தைக்கு தெரியுமா? தெரியாது. குழந்தை என்னைக்காவது நான் தாழ்மையா இருந்திருக்கேன் எனக்கு இதை கொடுன்னு கேட்குமா? உங்க பையன் வயசு எத்தனை? 1.5. ஆனா அப்பாவை தெரியுது, அம்மாவை தெரியுது, எல்லாம் தெரியுது. அந்த குழந்தைக்கு தாழ்மையை தெரியுமா? தெரியாது. இந்த பிள்ளை வரைக்கும் யாரு இவ இருக்கால, யாரவோ பாபு குழந்தை 3.5 வயசு ஆகுது. அதுக்கு தெரியுமா தாழ்மைன்னா? தெரியாது. இன்னும் ஒரு 1.5 வயசு, இன்னும் கொஞ்சம் பெரிய பிள்ளையா இருந்தாலும் தாழ்மைன்னா அவங்களுக்குலாம் தெரியாதுங்க. இந்த டீனேஜ் வருது பார்த்தீங்களா, அப்போதான் அதுங்களுக்கு தாழ்மைன்னா என்ன, மேன்மைன்னா என்னன்றதே தெரியும். ஆனால் காட் போய் சொல்லுவாரா? அவர் இந்த சிறு பிள்ளையை போல தன்னை தாழ்த்தா விட்டால்னு சொல்றாரு. அப்படி சொல்லுவார். அப்போ அந்த குழந்தை தாழ்த்துதுங்கிறாரே, அப்போ நம்ம ஒரு டெஃபினேஷன் தாழ்மைக்கு வச்சுக்கிறோமே, அதுவா?
நம்ம தாழ்மைக்கு ஒரு டெஃபினேஷன் வச்சுக்கிறோம். இப்போ நீங்கள் சொன்னீங்க கீழ்ப்படியணும். நீங்கள் நான் உலக பிரகாரமாக சொன்ன தாழ்மைன்னா எனக்கு எதுக்குங்க இதெல்லாம், நான் சும்மா கீழே உட்காந்துக்கிறேன், ஐயா இருந்தாங்க எனக்கு எதுக்குமா இதெல்லாம் கனம் பண்ணிட்டு நான் ஒரு தாழ்மையாக இருந்துக்கிறேம்மா. தாழ்மைன்றதோட அர்த்தம் அந்த சிறு குழந்தையோட அவர் கம்பேர் பண்ணுறாரு பார்த்தீங்களா? அல்லேலூயா. ஒரு சிறு பிள்ளையை போல தன்னை தாழ்த்தா விட்டாள்ன்றார். அந்த தாழ்மைக்கு அந்த குழந்தைய தான் கம்பேர் பண்றாரு. அல்லேலூயா. ஆனா நிஜமாவே அந்த குழந்தைக்கு தாழ்மைன்னா என்னன்னு தெரியாத பட்சத்துல ஏன் அந்த குழந்தைய அப்படி சொல்றாரு? குழந்தைய கொண்டு தாழ்மையோட ஒப்பிடுறாரு காட். நல்லா கேட்டுக்கங்க, தாழ்மைக்கு ரெண்டு எக்ஸாம்பிள் தான் இருக்காங்க பைபிள்ல. தாழ்மைக்கு ரெண்டு பேர் தான் எக்ஸாம்பிள் இருக்காங்க, வேற யாருமே கிடையாது. ஒண்ணு சிறு குழந்தை. இப்ப சிலர் ஏமா நீ போனகைனா இருக்க ஆனா ஏன் இங்க வரல அங்க வரலன்னா அவங்களாம் ரொம்ப பெருமைக்காரவங்க. அவங்களுக்கு ஒரு தாழ்மையே இல்லை, அவங்க சரியில்லை இவங்க சரியில்லை, அவங்க ஒரு ரோல் மாடலா இல்லை அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனா நான் சொல்லட்டுமா, உங்களுக்கு கர்த்தர் வேற மனுஷனை பார்க்க சொல்லல. ஆண்டவர் ஒரு பீட்டர் மாதிரி தாழ்மையா இருந்தாலும் சொல்லல, ஒரு ஜான் மாதிரி இருந்தான்னு சொல்லல, யாக்கோபு யோவான் பேதுரு 3 பேரும் சுத்தி க்ளோஸ் வட்டத்தில் இருக்கிறானுங்க, அவனுங்களை கம்பேர் பண்ணல. அவர் ஒரு குழந்தை எடுத்து சொல்றாரு. அப்ப என்ன அர்த்தம் தெரியுமா? அந்த அம்மா அடிச்சாலும் அந்த குழந்தை என்ன பண்ணும்? அது மறந்துட்டு உடனே வரும். மறக்கிறது வேலையே கிடையாது, உடனே வரும். மறக்கிறது நினைக்கிறதுலாம் வேலையே கிடையாது. அல்லேலூயா. அந்த அப்பா வண்டி சத்தம் கடிச்சுன்னா அந்த குழந்தை துள்ளும். அல்லேலூயா. துடிக்கும், காலை கையை போட்டு ஆட்டிட்டு அதுங்களுக்கு இன்னுமே பேசக்கூட தெரியலன்னா கூட. தாழ்மைன்னா என்னன்னா அவருடைய கைகள்ல நான் போகணுங்கிற ஒரு ஏக்கம். தாழ்மைன்னா என்ன டெஃபினேஷனு ஆஷா? தாழ்மைன்னா என்னது? இப்ப யார் அந்த கை? அந்த கை தேவனுடைய கையில நம்ம போய் எப்போதும் என் தேவனுடைய கையில நான் இருக்கணும். ஆமென். அப்பனா நீங்க பராக்கிரமம் பண்ணலாம். நீங்க பராக்கிரமசாலியா இருக்கணுங்கிறது தான் தேவனுடைய திட்டமா இருக்கிறது. பராக்கிரமம் செய்யறதுன்னா என்னன்னு கேட்டீங்கன்னா, ஒருத்தருக்கு ஒருத்தர் ஒண்டி கொண்டி சண்டை போடுறாங்கல்ல, அது அல்ல பராக்கிரமம்னா. ஒரு ஆளுக்கு 1 கோடி பேர் எதிராளி நிற்பான், இவர் ஒருத்தர் நிற்பாரு. பராக்கிரமத்தினுடைய எக்ஸாம்பிள சொல்றேன். ஒருத்தருக்கு ஒருத்தர் கோலியாத்தும் டேவிடு யுத்தம் பண்றாங்க, சரியா? அந்த இடத்துல யுத்தம் தான் வரும். பராக்கிரமம்னா ஒரு ஆளுக்கு எதிராக 1,00,000 பேர் வந்திருக்கான். அதனாலதான் கிதியோனை பார்த்து பராக்கிரமசாலிங்கிறார். அவன் ஒரு ஆளு தான், ஆனா ஒரு திரளா மீதியானர்களே வரானுங்க. இதெல்லாம் யோசிச்சு பாருங்க. தேவனுடைய பராக்கிரமே உங்களுக்குள்ள இருக்குன்னா அது எவ்வளவு பெரிய ஸ்லாக்கியம் இல்ல? அது அது அந்த ஸ்லாக்கியத்தை நம்ம தக்க வச்சுக்கிறதுக்கு காட் உங்ககிட்ட என்ன உங்களுக்கு சொல்லிக் கொடுக்க விரும்புறாரு? தாழ்மையை. இந்த 2025 நான் சொல்றேன், ஜனவரி, பிப்ரவரி, மார்ச், ஏப்ரல், மே, ஜூன், ஜூலை, ஆகஸ்ட், செப்டம்பர், அக்டோபர், நவம்பர், டிசம்பர் வரைக்கும் இந்த லெவல்ல இருந்து அடுத்த லெவலுக்கு போகணும்னா நீங்க தாழ்மையா இருங்க. அப்படின்னா தாழ்மையா இருங்கன்னா, அப்பா உங்களை தவிர நான் யாரையும் நம்ப மாட்டேன், அப்பா நான் உங்க கைகளுக்கு வந்துடுறேன். இந்த குழந்தை ஒடியாந்து தூக்குங்கன்னு சொல்லி தவிக்குது பாத்தீங்களா? அல்லேலூயா. அது அப்படியே துடிக்குது. தூக்க மாட்டாங்களான்னு அம்மாவை கண்டு அப்பாவை கண்டு அந்த கைகள்ல வந்த உடனே அதுக்கு ஒரு இலைப்பாறுதல் கிடைக்குது. அதுக்கு பேர் தான் தாழ்மை. நம்ம இந்த உலகத்துல தாழ்மைக்கு என்னன்னு ரொம்ப தாழ்மையான சகோதரி அவங்கன்னுவாங்க. அங்க போய் பார்த்தா தான் தெரியும் அவங்கள. என்ன ஒரு குழந்தைய காடு காட்டுறாரு தாழ்மைக்கு. இன்னொருத்தரை காட்டுறாரு. யாரை தெரியுமா? தன்னையே காமிச்சுக்கிறாரு. பீட்டரை காட்ட முடியல, வேற யாரை காட்ட முடியல? ஜான், பீட்டர், ஜான் அண்ட் ஜேம்ஸ் இருக்கிறாங்க சூழ்ந்து. யாரையுமே காட்ட முடியல அவருக்கு. யாரை காட்டுறாரு? தன்னை காட்டுறாரு. எங்க சொல்றாருன்னா மேத்யூ 11:29 வாசிக்கிறீங்களா? மேத்யூ 11:29. நான் சாந்தமும் மனத்தாழ்மையுமாய் இருக்கிறேன். பாருங்க, நான் சாந்தமும் மனத்தாழ்மையுமாய் இருக்கிறேன். என் நுகத்தை உங்கள் மேல் ஏற்றுக்கொண்டு என்னிடத்தில் கற்றுக்கொள்ளுங்கள். ஒன்னு யார்கிட்ட கற்றுக்கலாம்? தாழ்மையை ஃபர்ஸ்ட் சொன்ன யார்கிட்ட போய்
குழந்தைகிட்ட கத்துக்கணும். ஃபர்ஸ்ட் யார்கிட்ட கத்துக்கணும்? அந்த சர்ச்சு பாஸ் தாழ்மையா இருப்பாருன்னு நினைச்சேன், அவர்கிட்ட கத்துக்க சொல்ல ஆண்டவர். நீ போய் குழந்தைய, நான் சர்ச்சில் பார்க்குறேன் ஒரு குழந்தைய, அப்படியே வச்சுங்க அந்த பக்கத்தை, சர்ச்சில் போய் பார்க்குறேன், இந்த குழந்தை அவங்க அம்மாவை ரொம்ப டிஸ்டர்ப் பண்ணுது. நான் இஷ்ன்னு சொல்லலான்ட்டு நான் அந்த குழந்தை என்னை பார்க்குமான்னு பார்த்துக்கிட்டே இருந்தேன். அது பாருங்க, அந்த அம்மா கிட்ட அதை கொடு இதை கொடு அப்படின்னு இப்ப கிடையாது, இப்ப கொடுன்னுது. அப்புறம் அவங்க உஷ்ண உடனே போய் அவங்க கிட்ட உழுவுது மடியில, புரியுதா? உடனே அவங்க என்ன இதுன்றாங்க, அது இப்படி பாக்குது. உடனே அவங்கள என்ன செய்யறாங்க? கட்டி பிடிச்சுக்கிறாங்க. பிள்ளை என்ன செய்யுது? அதை கூட திருப்பி கேட்குது. அதாவது தாழ்மை டோட்டல் டிபெண்ட்ஸ் அப்பான் காட். தட் இஸ் ஹம்பிள்னஸ். அதை யார்கிட்ட கத்துக்க சொல்றாரு? குழந்தைகிட்ட. அடுத்து இன்னொருத்தர் யாரு? ஜீசஸ். ஜீசஸ் கத்துக்கணும். நீங்கள் நான் என்ன கத்துக்கணும்? நான் சாந்தமும் மனத்தாழ்மையுமாய் இருக்கிறேன். ஆமா, என்னிடத்துல கேட்டு பெற்றுக்கொள்ளுங்கிறாரு. ஹல்லேலூயா. என்னிடத்துல கேட்டு பெற்றுக்கொள். எதை? அப்பா நான் உங்ககிட்ட வந்துடுறேன்ப்பா, என்னால முடியலப்பா. இதான் அவர் தாழ்மையானவர்ன்றது கிடையாது. உடனே அவர் என்ன செய்யறாரு? வா 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 வான்னு பிடிச்சிக்கிறாரு. அவர்கிட்ட கேட்டுக்கு பெற்றுக்கொள்ளுங்க. ஆமென் சொல்லுங்க. ஹல்லேலூயா. இப்பெல்லாம் என்ன தெரியுமா, இந்த ஒரு உதாரணத்தை சொல்றேன் பாருங்க. காடை தவிர எனக்கு யாருமே இல்லை அப்படின்ட்டு அழுவாங்க நிறைய பேர். என்ன அடுத்தவங்களோடுங்க, நானே சொல்லிட்டு எனக்கு காடை தவிர யாருமே கிடையாது. அதை நம்ம என்ன நினைக்கிறோம்னா, ஒரு லோ லெவல் ஆஃப் ஃபெய்த் நம்ம நினைக்கிறோம். காட் அதை எப்படி பார்க்கறாருன்னா, ஹையஸ்ட் லெவல் ஆஃப் ஃபெய்த் அப்படின்னு பார்க்கறாரு. ஹையஸ்ட் லெவல் ஆஃப் ஃபெய்த்தா பார்க்கறாரு காட். அப்போ நம்ம அழ வேண்டாம். எனக்கு அவர் தான், அவரை தவிர எனக்கு யாருமே இல்லை அப்படிங்கறது எப்படி சொல்லணுமா? குஷியா சொல்லணும், தாழ்மையா சொல்லக்கூடாது. அந்த இடத்துல அந்த பேசாதீங்க. தாழ்மைனாலே டோட்டலா அப்படியே அவருடைய கையிலேயே சாஞ்சுக்கிறது, அவர் கையவே நம்புறது, அவர் மார்பிலே சாஞ்சுக்கிறது. ஹல்லேலூயா. அதுக்கு பேர் தான் ஹம்பிள்னஸ். அது ரெண்டு பேர்ட்ட தான் கத்துக்க சொல்றாரு. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. அந்த டோட்டல் டிபெண்டன்ஸ் வந்து அப்பா அப்பான்னு சாயறது. நிறைய பேர் என்ன, எனக்கு யாருமே இல்லை. இப்போ வந்து ஒரு நல்ல மகன் வந்து நான் இருக்கேன்னு சொன்னா இவங்க டிபெண்ட் பண்ண மாட்டாங்க காட. ஃபினான்ஷியலா நல்ல வெல் ஆஃப் இருக்கிறாங்கன்னா காட் நல்லவர் நல்லவர் வல்லவர்னு பாடுவாங்க. நான் உங்களுக்கு சொல்லட்டுமா, இந்த born again பீப்புளுடைய இருதயம் இருக்குல்ல, அந்த இருதயம் அந்த உணர்வுல இருக்கணும். உனக்கு நல்ல மகன் இருந்தாலும், நல்ல மனைவி இருந்தாலும், உனக்கு நல்ல புருஷன் இருந்தாலும் இல்லாட்டினாலும், உன் பிள்ளைகளோட நேசிச்சாலும் நேசிக்காட்டும், எதுவுமே நிரந்தரம் இல்லை கண்ணுங்களா. அல்லேலூயா. நீ சாய்ந்து கொள்ள ஒரே ஒரு இடம் கர்த்தருடைய தோள் வண்டி தான். அவர் கை விரிச்சிருக்கு, அதுல நீ வந்து இளைப்பாறலாம். அதனால உடனே எனக்கு மகன் வேண்டாம் மனைவி வேண்டாம் புருஷன் அப்படி அர்த்தம் இல்லது. எதிலையுமே நீ இளைப்பாற முடியாதுன்றதை நீ கத்துக்கிட்டனாலே நீ தாழ்மையா இருக்கிற அவரோட. அல்லேலூயா. இதாங்க ஹையஸ்ட் லெவல் ஆஃப் ஃபெய்த். அப்படிப்பட்டவங்க கிட்ட பராக்கிரமம் என்ன தெரியுமா? நதியை போல ஓட ஆரம்பிச்சிடும். எப்படி போகும்? நான் பராக்கிரமசாலி வந்திருக்கேன்னு பிசாசு கிட்ட நீ ஒன்னும் பண்ண வேண்டாம். அப்படி நடந்து போகும்போதே சத்துருக்களை அவர் மீத்து போடுவார், நீ மிதிச்சு போடுவ. அவரே சத்துருக்களை மிதித்து போடுவார்னு இருக்கு பாருங்க. இப்ப யாரு அவர்? யார் அவரு? நானும் அவரும் ஒண்ணு. என்னை அவரை பிரிக்கவே முடியாது. தேவத்துவமும் நானும் ஒண்ணு. தேவனுடைய பராக்கிரமும் தேவத்துவமும் ஒன்னா எனக்குள்ள இருக்கு. ஹல்லேலூயா. எத்தனை நாளைக்கு இங்க நம்ம இப்படியே ஓட்ட போறோம்? வர வருஷத்துல நெக்ஸ்ட் லெவல் ஆஃப் ஃபெய்த், நெக்ஸ்ட் லெவல் ஆஃப் டிசிப்ளின். ஹல்லேலூயா. நெக்ஸ்ட் லெவல் ஆஃப் டிபெண்டிங் அப்பான் காட். ஹல்லேலூயா. நெக்ஸ்ட் லெவலுக்குள்ள உங்களுடைய பேச்சு வார்த்தை செயல்கள் எல்லாம், என் பேச்சில் என் மூச்சில் நீங்க இருக்கீங்க போயிருங்க எல்லாம் பாட்டா பாடக்கூடாது. ஹல்லேலூயா. அதை செயல்படுத்தணும், நம்ம செயல்படுத்தணும். அப்போதான் இந்த வருஷம் முழுக்க நீங்க என்ன செய்யலாம்? அந்த ஒரு விக்டோரியஸ் லைஃப்ல போகலாம். ஆமேன் சொல்றீங்களா? இந்த தேவத்துவத்துடைய பரிபூர்ணம் எனக்குள்ள இருக்கு. அப்ப எவ்வளவு மைலுக்கு அப்பாற்பட்ட இடத்துல அந்த ஆப்ரேட் பண்ண முடியாம இருக்கிறோம்னா, இன்னைக்கு நான் சொல்றேன், உங்களை கண்டம் பண்றதுக்காக இல்லை, உங்களை குற்றப்படுத்தி உங்களை குற்றத்துல நிறுத்துறதுக்காக நான் சொல்ல வரல.
உடனடியாக சரிப்படுத்திடுங்க. நான் தாழ்மை உள்ளவன், அவருடைய கரத்தில் போய் நான் சாஞ்சுக்குவேன், அவருடைய மார்பில் போய் நான் சாஞ்சுக்குவேன். ஆமென். தேவத்துவத்தினுடைய பரிபூர்ணம் எனக்குள்ள இருக்குங்கிற ஒரு லெவல் அந்த மைண்டில், ஒரு குறிப்பிட்ட சிச்சுவேஷனில் நீங்கள் கைவிடப்பட்டிருக்கிற அந்த உணர்வில் தேவன் இருக்கிறான்றீங்களா, அந்த மைண்ட் செட்டில் வந்து அவர் உட்காந்துருவார். ஆமென். அந்த மைண்ட் டிரான்ஸ்ஃபர்மேஷன்ல வந்து அவர் கிரியை செய்ய ஆரம்பிச்சிருவார். புரியுதாமா நான் பேசுறது? இன்னைக்கு எங்க ஏன் தோல்வி தெரியுமா? அந்த மைண்ட் டிரான்ஸ்ஃபர்மேஷன் கிட்டக்கே போறதில்லை. நல்லவர் தியரி, born again தியரி, பராக்கிரமம் தியரி. நம்மெல்லாம் ஜெயிக்க பிறந்திருக்கோம். இது 8 சுரக்கா கிடையாது. வர வருஷத்துல எந்த சேலஞ்ச் இருந்தாலும் நான் சொல்றேன், அவரால் தீர்க்க முடியாத ஒண்ணுமே கிடையாது. அவருக்கு பயப்படாத ஒரு பிசாசு கிடையாது, அவருக்கு அடங்காத ஒரு வியாதி கிடையாது, ஒரு மனுஷன் கிடையாது, ஒரு பெரிய பிரபு கிடையாது. அவர் தான் எல்லாரோட பெரியவர். அப்படிப்பட்ட தேவத்துவத்தினுடைய மகத்துவம் உங்களுக்குள்ள எனக்குள்ள இருக்குதுன்னா நீங்கள் சத்துருக்களை ஜெயிப்பீர்கள், சத்துருக்களை மிதிப்பீர்கள். நீங்கள் ஜெயம் எடுக்க பிறந்திருக்கிறீர்கள். இந்த 2025 முழுவதும் வெற்றி நாண்டா இருக்கும் உங்களுக்கு. வெற்றி நாண்டுனா ஒரு இன்ச்சு கூட அதுல மாற்றம் கிடையாது. உங்களுடைய மொமெண்ட்ஸ், செகண்ட்ஸ், மினிட்ஸ், ஹவர்ஸ், டேஸ், வீக்ஸ் அண்ட் இயர்ஸ் in the name of Jesus. அப்படிப்பட்ட தேவனுடைய பிள்ளைகளா நீங்க மறுபடியும் பிறந்திருக்கிறீங்க. தேவனாலே நீங்கள் பராக்கிரமம் செய்வீர்கள். ஆமென் சொல்லுங்க. தேவத்துவத்தின் சகல பரிபூரணம் உங்களுக்குள் இருக்கிறது. ஹalleluya, ஹalleluya. தேவத்துவத்தினுடைய சகல பரிபூரணம் உங்களுக்குள்ள. you are in fullness of God. ஹalleluya. you can operate at any time. அவர் தீர்க்க முடியாத ஒன்று எதுவுமே கிடையாதுன்றத சீரியஸா எடுத்துக்கோங்க. இந்த புதிய ஆண்டுல என்ன காரியம் வந்தாலும் நீங்க வின்னரா தான் இருப்பீங்க. ஹalleluya. you are the winner. victory table நின்னுட்டு நீ வின் பண்ற. நீ யுத்தம் பண்ணி வின் பண்ணல, victory table நின்னுட்டு வின் பண்ற. என்ன victory வாங்கி கொடுத்துட்டாரு. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். ரொம்ப ஒரு விக்டோரியஸ் ஆண்டா வாழ்நாள் முழுவதும் நீங்க மகிழ்ந்து களி கூறும்படி, நீங்க கொண்டாடும்படி, நீங்கள், உங்கள் பிள்ளைகள், உங்களுடைய loved ones, everybody in the home, everybody in the congregation, everybody, நீங்க பார்க்கறவங்க, பேசுறவங்க, செயல்படுற எல்லாரோடும் உங்களுடைய வல்லமை, அவருடைய வல்லமை உங்கள் மூலமா அவர்களை ரீச் பண்ணனும். நான் உங்களை bless பண்றேன் இயேசுவின் நாமத்தினால. ஆமென். ஆமென். God bless you. God bless you.